வணக்கம். அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமிக்கு வரவேற்கிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4 தேர்வுகள் வெற்றி பெற ஆரம்பிக்க இதுதான் உங்கள் வழி. வெல்கம் டு அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கீம்ஸில் பார்ட் 4. இந்த பார்ட் 4 ஸ்கீம்ஸோடு நம்மளுக்கு என்ன முடியுது அப்படின்னா வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த ஸ்கீம்ஸ் அப்படின்னு முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக என்னென்ன ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க இயக்கம் அந்த ஸ்கீம் பார்த்துருக்கோம். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அப்புறம் இளைய செயற்கை நுண்ணறிவு சார் சாட்பாட், அப்புறமேட்டு தொழிலணங்கு திட்டங்கள், முதல்வரின் புத்தாய்வு திட்டங்கள், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டங்கள், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் தமிழா, நீயே உனக்கு ராஜா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த வரிசையில் டிஎன் ரைஸ் திட்டம். இதுவும் என்ன பண்ணுறாங்க, இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான திட்டங்களில் வரக்கூடிய முக்கியமான திட்டங்களில் இதுவும் ஒன்று. டிஎன் ரைஸ் திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன் ரைஸோடைய அப்ரிவேஷன் என்னென்னா அதுவும் பார்த்துட்டு போங்க. அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர்னு சொல்லிட்டு இதுதான் அந்த திட்டத்தோடைய அந்த விரிவாக்கம். டிஎன் ரைஸ் அப்படிங்கிற திட்டத்தோட விரிவாக்கம். சம்டைம் அப்ரிவேஷனில் கூட அந்த ஸ்கீம்ஸ் வச்சு அந்த விரிவாக்கம் கேட்பாங்க. ஸோ அதிகமாக இந்த மத்திய அரசு திட்டங்கள் அதிகமாக இது மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான சில அப்ரிவேஷன் திட்டங்களில் இந்த டிஎன் ரைஸ் திட்டமும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த டிஎன்எஸ் திட்டத்தோட முக்கியமான எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ஜூலை 2, 2024 சென்னை. ஸோ ஜூலை 2, 2024 சென்னையில் தொடங்கப்பட்டது தான் இந்த டிஎன் ரைஸ் திட்டம். ஓகேங்களா. இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஊரக பகுதியில், ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை என்ன பண்ணுவாங்க, ஆண்டர்பிரனராக மாற்றணும், தொழில் முனைவராக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான திட்டத்தோடைய நோக்கம். ஓகேங்களா. ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை தொழில் முனைவராக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. இந்த திட்டம் எந்த நிறுவனம் செயல்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நிறுவனம் தான் செயல்படுத்துகிறாங்க. இந்த தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1983 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா. நிறுவனம் இது வந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அமைச்சகம் என்னென்னு கேட்பாங்க. ஸோ நிறுவனம் தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் ஏதோ அமைச்சகமும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சகம் தான் இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. இந்த அமைச்சகம் என்ன பண்ணுறாங்க, இந்த டிஎன் ரைஸ் திட்டத்தை பார்த்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடிய அமைச்சகமாகவும் இருக்குது. ஓகேங்களா. இந்த திட்டத்துக்காக தமிழ்நாடு அரசு யாரிடமிருந்து பார்த்தீங்கன்னா நிதி வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இந்த திட்டத்துக்கான நிதி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கினாங்க கடனாக. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன் ரைஸ் திட்டம் வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்டுச்சு. அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ டிஎன் ரைஸ் திட்டம் எந்த திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு அடிஷனல் இடமும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த ஜூலை 2, 2024 ஆரம்பிக்கப்பட்டு டிசம்பர் வரைக்குமே இந்த திட்டத்தில் மொத்தம் 250 பயனாளிகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. 250 நபர்களுக்கு என்ன பண்ணாங்க, இந்த ஆண்டர்பிரனராக பார்த்தீங்கன்னா உருவாக்கி எங்களுக்கான ஃபண்ட்ஸ் கொடுத்து உருவாக்கியிருந்தாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதோடைய இலக்கு டார்கெட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் 1000 பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டர்பிரனராக உருவாக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா கிராமப்புற, அதாவது ஊரக பகுதி மற்றும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களை என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி அவங்க மூலம் அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனரை உருவாக்குறதுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிதி மேலாண்மை பண்ணுறது. ஓகேங்களா. சில ஆலோசனைகள் கொடுக்கறது எல்லாமே இந்த டிஎன்எஸ் திட்டத்துடைய முக்கியமான சிறப்பம்சமாக பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ வேறு என்ன பண்ணுறாங்க, இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 31 மாவட்டங்களில் 120 பிளாக்குகள், 31 மாவட்டங்கள், 120 பிளாக்குகள், 3994 பஞ்சாயத்துகள் மூலம் இந்த ஆண்டர்பிரனர் பார்த்தீங்கன்னா இது இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இலக்கு என்ன பண்ணலாம், வருடத்திற்கு 1000 பேர் பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்டர்பிரனரை உருவாக்குறது அப்படிங்கிறது இந்த திட்டத்தோடைய முக்கியமான இலக்காக பார்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் மறுபடியும் ஒரு ரீட் விட்டுறலாம். ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு, ஜூலை 2, 2024 சென்னையில் தொடங்கப்பட்டுச்சு. இதோட அப்ஜெக்டிவ் என்ன, ஊரக பகுதியில் பெண்களை பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனரை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ இதை செயல்படுத்தக்கூடிய நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம். இது எப்போ உருவாக்கப்பட்டது, 1983 உருவாக்கப்பட்டுச்சு. இது தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு வாரிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சகம் தான் என்னது, இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. இந்த அமைச்சகம் தான் இந்த டிஎன்ஐ திட்டத்தை பார்த்தீங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்துக்கு தமிழக அரசு எந்த பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா உலக வங்கியிலேருந்து கடன் வாங்கினாங்க.
ஓகேங்களா. இது வரைக்கும் ஜூலை 2, 2024 டிசம்பர் 2024 வரைக்கும் பயனாளிகளோட எண்ணிக்கைனா 250 பேர் ஸ்டார்டிங்கில். ஸோ ஆனால் ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சுருக்காங்க, 1000 பேர் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதேமாரி இந்த டிஎன்எஸ் திட்டம் எந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறோம், தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த திட்டம் எத்தனை டிஸ்ட்ரிக்டில், எத்தனை பிளாக்குகளில், எத்தனை பஞ்சாயத்துக்களை கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 டிஸ்ட்ரிக்கு, 120 பிளாக்கு, 3924 பஞ்சாயத்துகளில் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த டிஎன்எஸ் திட்டத்தோட முக்கியமான அந்த அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர்னு சொல்லிட்டு இதான் திட்டத்தோடைய அந்த அப்ரிவேஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்த திட்டம் பார்க்கலாம். அடுத்த திட்டம் இது ரொம்பவும் இம்பார்ட்டண்டான திட்டம். ஏன் அப்படின்னா பார்க்கலாம். சிங்கார சென்னை 2.0. சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிறது ஏன் 2.0 அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிங்கார சென்னை திட்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துச்சு. எப்போ வந்துச்சு அப்படின்னா 1996, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள், சிஎம்மாக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கத்தில் வெற்றி பெற்று சென்னை மாநகராட்சியுடைய மேயராக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். அப்போ மேயராக வந்துடும் போது என்ன பண்ணுவார், இவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருப்பார். 1996 இந்த காலகட்டங்களில், 1996 to 2002 இந்த காலகட்டங்களில் சென்னை மேயராக இருந்தவர் யாருன்னா தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அந்த சிங்கார சென்னை 2.0 திட்டம். இந்த சிங்கார சென்னை 2.0 திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, சென்னை மாநகராட்சி என்ன பண்ணணும், ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கணும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பசுமையாக வச்சுக்கணும், அது மட்டும் அழகான மற்றும் வசதிகளுடன் கூடிய நகரமாக மாற்றணும், ரொம்ப பியூட்டிஃபுல் நகரமாக மாற்றணும் அப்படிங்கிறது இதோடைய முக்கியமான நோக்கம். இதோடைய இரண்டாம் கட்டம் தான் என்ன பண்ணுறாங்க, சிங்கார சென்னை 2.0 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எப்போ 2020 அவருடைய பீரியடில். ஓகேங்களா. இந்த 2.0 திட்டத்து மூலமாக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மேம்பாலங்கள் கட்டுறது, சாலைகள் போட்டுறது, அதேமாரி பார்த்தீங்கன்னா பூங்காக்கள் வைக்கிறது, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சின்னங்கள் சீரமைப்பு பண்ணுறதா இருக்கட்டும், கல்வி மேம்பாடு மற்றும் குடிநீர் இணைப்பு, அதேமாரி பார்த்தீங்கன்னா மழைநீர் வந்து தேங்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது, இது போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கியது தான் இந்த சென்னை 2.0 திட்டம். ஓகேங்களா. இதோடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம். இது குரூப் 2 அல்லது குரூப் 1 மெயின்ஸில் கூட இந்த திட்டத்தை பற்றி கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் அப்படியே கொண்டு போய் எழுதி வைங்க, நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நோக்கம் முக்கிய அம்சங்கள் பொறுத்த இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நோக்கம் என்ன, சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த நகரமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதான். குறிப்பாக எதில் இருக்கணும், ஸோ தூய்மை, அப்புறமேட்டு பசுமை, அப்புறம் நீர் மேலாண்மை, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு, இதில் ஃபுல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உட்கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் என்னென்னது, சாலைகள், மேம்பாலங்கள், நடைபாதைகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரமைக்கிறது. அதேமாதிரி பசுமை பொறுத்த வரைக்கும் புதிய பூங்காக்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது, விளையாட்டு மைதானங்கள் இனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா மரக்கன்றுகள் எடுத்து அந்த க்ரீன் எனர்ஜி இருக்குல்ல, புவி வெப்பமயத்தை தடுக்கிறதுக்காகவும் என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகமாக மரக்கன்றுகள் நடுவது, இதில் கொண்டு வந்திருப்பாங்க. தூய்மை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்த கழிவுநீர் மேலாண்மை, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குப்பைகளை அகற்றுதல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையில் வரக்கூடிய முக்கியமானது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சீரமைகள் சொல்லியிருப்பாங்கள்ல, முக்கியமாக இந்த வரலாற்று பாதுகாப்பு, விக்டோரியா மஹால் போன்ற பழமையான கட்டடங்களை வந்து பார்த்திங்கன்னா புனரமைக்கிறதுலும் இதில் வரும். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உட்கட்டப்பை மேம்படுத்தி பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது. அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய நூலகங்கள் எல்லா பள்ளிகளில் நூலகங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொண்டு வரது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதேமாரி நீர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவசியமானது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் குழாய் இணைப்பு மூலமாக எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டத்துக்கான நிதி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு என்ன பண்ணியிருப்பாங்க, கணிசமாக இந்த நிதி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி ஒவ்வொரு இடமும் செயல்படுத்திட்டு இருப்பாங்க. இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1996 சென்னை மேயராக இருந்தவர் தான் யார், மு க ஸ்டாலின் அவர்கள். ஸோ அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த சிங்கார சென்னை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ பின்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை கையில் எடுத்ததுனால சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிற பெயரில் தற்போது விரிவுபடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2.0 2021, 2022 இந்த நிதி அறிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. ஸோ சென்னை 2.0 திட்டம் எந்த நிதி அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டால் 2021 to 2022 இந்த அறிக்கையில் தான் அறிவித்தாங்க. ஸோ அதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிதி ஒதுக்கீடு இருக்காங்க அப்படின்னு பார்த்து வருஷம் பார்க்கலாம். ஸோ 2021, 2024 மற்றும் 2025 நிதிநிலை அறிக்கையின்படி 500 கோடி அப்படிங்கிறது இந்த சிங்கார சென்னை 2.0க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அயோத்திதாசர் பணிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம்.
இந்த அயோத்தியாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் எந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2023 2024 இந்த 2023 டு 2024 ஸோ 24 அந்த பட்ஜெட்டில் தான் என்ன பண்ணாங்க அயோத்தியாசர் பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துதல், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாலை வசதி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை போட்டு கொடுக்கறது, குடிநீர் வழங்குறது, தெருவிளக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா போடுறது மற்றும் புனரமைக்கிறது, இது போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பொருளாதார வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துறதுக்காக 2023 பட்ஜெட்டில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஒரு திட்டம் தான் இந்த அயோத்தியாசர் பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். ஸோ இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளில் நான் 1000 கோடி செலவு பண்ணி இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா, இதோடைய அமௌண்ட் மணி இது மாதிரி கேட்டாங்களா 1000 கோடி 5 வருடங்களில் 1000 கோடி அப்படிங்கிறது திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு பட்ஜெட்லையும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இது எந்த பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுச்சு 2023-24 பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுச்சு. ஓகே, 2024. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய முக்கியமான துறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாட்கோ. ஸோ தாட்கோ அப்படின்னா என்னது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை தான் என்ன பண்ணுவாங்க தாட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம், பேரூராட்சி இயக்ககம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துறைகள் மூலமாக இந்த அயோத்தியாசர் குடியிருப்பு பண்டிதர் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துவாங்க. ஓகேங்களா, இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2023-2024 பட்ஜெட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க இதுக்கு 200 கோடி அப்படிங்கிறது நிதி ஒதுக்கப்படுவாங்க. மொத்தம் என்ன பண்ணுவாங்க 5 இயர்ஸில் 1000 கோடி இதுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் செயல்படுத்த சொல்லியிருப்பாங்க. இப்போ 2023-24 பட்ஜெட்டில் 200 கோடிங்கிறது ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதேமாதிரி 2024-25 பட்ஜெட்டில் 230 கோடி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2025-26 பட்ஜெட்டில் 280 கோடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. 2023-24 பட்ஜெட்டில் 200 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமான 1000 இடங்களில் என்ன பண்ணாங்க இலவச ஒய்ஃபை வசதியும் கொடுத்தாங்க. ஓகேங்களா, இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த திட்டத்தோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமானது என்னது சாலைகள் அமைச்சு கொடுக்கறது, தெருவிளக்குகள் போட்டு கொடுக்கறது, அப்புறம் குடிநீர் வசதி இல்லைன்னா அங்கே ஏற்படுத்தி கொடுக்கறது, அடிப்படை வசதிகளாக அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக தமிழ்நாடு அரசாங்கம் வேறு என்ன முக்கியமான திட்டங்கள் கூடுதல் திட்டங்கள் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம். இந்த அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம் அப்படிங்கிறது எதை ரிலேட்டடாக வரும் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனராக ஓகேவா மானியத்துடன் கூடிய கடன் உதவி அங்கே வந்து தொழில்முனைவராக ஆக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சில மானியம் கொடுத்து அவங்களுக்கு கடன் உதவியும் கொடுக்குறதா இந்த அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தோல்குடி திட்டம் பொறுத்த வரைக்கும் பழங்குடியினர் குடியிருப்பு இருக்காங்கல்ல, ஸோ குடியிருப்புகள் அந்த 1000 கோடி செலவு உட்கட்டமை இது வந்து தோல்குடி திட்டம் அல்லது என்ன சொன்னோம் அந்த அயோத்தியாசர் பண்டிதர் குடியிருப்புகள் மேம்படுத்திட்டோம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அறிவு மையங்கள் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு மையங்கள் அமைத்து கொடுக்குறதாக இருக்கட்டும். அது சமூக நலக்கூடங்கள் பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஷெட்யூல் கேஸ்ட் இருக்கும், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் போன்ற அந்த கேஸ்ட் இருக்குங்களே அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க திருமணங்கள் மற்றும் பிற நிகழ்ச்சிகளுக்கான சமுதாய நலக்கூடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்து அந்த சமுதாய நலக்கூடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நிகழ்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக எங்களுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்களாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் பொறுத்த வரைக்கும் இதோடைய எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19, 2025 இந்த வருடம் கொண்டு வரப்பட்டது தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ஆகஸ்ட் 19, 2025 என்று கொண்டு வரப்பட்டது தான் காக்கும் கரங்கள் திட்டம். இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனர் ஆக்குறது. யார் ஆண்டர்பிரனர் தொழில் முனைவர் ஆக்குறது? யார் தொழில் முனைவர் ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த இராணுவ பயிற்சி இருக்காங்களே இராணுவங்கள் பணியாற்றியவர்கள் என்ன பண்ணுவாங்க ஓய்வு பெற்றுருவாங்க. ஸோ ஓய்வு பெற்ற வேட்டி அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க குடும்பத்துக்காகவும் அவர்களுக்காக என்ன பண்ணுவாங்க தொழில் முனைவர்களை தொடங்க வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த முதலின் காக்கும் கரங்கள் திட்டம். அதாவது முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான பயனாளிகள். ஸோ அவங்க மட்டும்தான் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அவங்க தொழில் தொடங்குறதுக்காக நிதி அவங்க முன்னோட்டமாக இந்த தொழில் தொடங்குறதுக்கு பயிற்சி எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஸோ கவர்மெண்ட்டே ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அதிகபட்சம் 1 கோடி வரைக்கும் வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி கொடுக்காங்க, கடனும் கொடுக்கப்படும். அந்த கடனுக்கு மூலதன மானியமாக 30% வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அதேமாதிரி வட்டி மானியம் 3% வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வழங்கிடும். 1 கோடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடன் வாங்கிக்கலாம். இந்த கடன் வாங்கின வெட்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலதன மானியமாக 30%, அந்த வாங்குகிற கடனில் 30% மானியம் கவர்மெண்ட் கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடனுக்கான வட்டி கட்டுவாங்கள்ல, அந்த வட்டியில் 3% வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு அந்த வட்டியும் கட்டிடும். ஸோ மீதிக்கிறது நீங்கள் மட்டும் கட்டினா போதும். ஸோ நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகணும், அதுதான் அந்த கவர்மெண்டோட டார்கெட்டை. இவங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான பயிற்சிகள் வாங்கப்படும். அவங்களுக்கான திறன்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படும். நம்ம திறன் வளர்த்து அந்த பயிற்சி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா ஆகஸ்ட் 19, 2025 என்று தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டாக ஒரு திட்டம் இருக்குது. என்ன திட்டம் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலினுடைய அறிவிப்பு 2024 இதே ஆகஸ்ட் மாதம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு அறிவிப்பும் கொடுத்துருப்பாரு. என்ன அறிவிப்பு கொடுத்துருப்பாரு அப்படின்னா தமிழ்நாட்டில், அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமாக தமிழக அரசு பள்ளிகளில் வந்து படிச்சிருந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், அதேமாரி பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் போகிறாங்க அப்படின்னா அங்கே போகக்கூடிய முதல் பயண செலவு இருக்குல்ல, அந்த பயண செலவு வந்து பார்த்திங்கன்னா அரசே வந்து ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கொண்டு வரப்பட்ட முக்கியமான இதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம், அந்த தொழில் முனைவர்கள், அதாவது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு சம்மந்தமான திட்டங்கள் அப்படிலாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ஷெடியூல் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, தமிழக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்களோ, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.